கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதல் கேள்வியாக ஒரு பதிவு எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். என்ன அனுப்பியிருக்கிறார்கள் என்று வாசித்துவிட்டு பதில் தருகிறேன். இன்றைய பதிவின் தலைப்பு அருமை. கன்னி தெய்வத்தை வணங்காதவரை வாழ்க்கை நம்மை பயம் காட்டும். கன்னி தெய்வத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து வணங்கி வந்தால் வாழ்க்கை நமக்கு வழிகாட்டும். எவ்வளவு அருமையான வரிகள், எவ்வளவு அருமையான வரிகள். கன்னி தெய்வத்தை நன்கு உணர்ந்திருக்கிறார். கன்னி தெய்வத்தை நன்கு உணர்ந்திருக்கிறார். அந்த உறவு மிகவும் அற்புதமாக இருக்கிறது. எனக்கும் வாழ்க்கை பயம் காட்டிக் கொண்டுதான் இருந்தது. இப்போது கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் வாழ்க்கை வழிகாட்ட தொடங்கி இருக்கிறது என்பதே உண்மை. கன்னித்தாயே போற்றி, கன்னித்தாயே போற்றி. நம் சேனல் வாழ்க்கையின் வழிகாட்டி. மகிழ்ச்சி உறவே, அருமையாக எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள். உங்களுடைய எழுத்துக்கள் அற்புதமாக வாசிக்க இயன்றது. சிலர் எழுதி அனுப்புவார்கள், ஆனால் அந்த எழுத்துக்கள் வாசிக்க இயலவில்லை. மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய எழுத்துக்கள் மிகவும் சிறப்பு. நன்றி. மீண்டும் அதே நபர் எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். கன்னிப்பாட்டி போற்றி. சொன்ன மழலை குழந்தைகளின் குரலில் வந்த வரிகள் அனைத்தும் அருமை. அதிலும் உங்களை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். இனிமையான மழலை குரலில் மிகவும் அற்புதமாக இருந்தது. பிறப்பின் அருமை. ஒன்னப்பிடி, அதை நம்பிப்பிடி. நம்பிக்கையான தெய்வத்தை பிடி. மழலை செல்வத்தின் குரலில் நம்பிக்கையான வரிகள். செல்லக்குரலில் ஒலித்த அனைத்து வரிகளும் அருமை. பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அற்புதம், அற்புதம், அற்புதம். கன்னி தெய்வமே போற்றி என்று கூறியிருக்கிறார்கள். இன்னும் இவர்களைப் போல பல குழந்தைகளை, அதாவது 3 வயதிற்கு பிறகு அந்த குழந்தைகள் நம்முடைய கன்னி தெய்வத்தின் சேனலை கவனிக்கும் பொழுது அவர்களும் மிகச்சிறந்த குழந்தைகளாக இந்த உலகத்தில் வலம் வருவார்கள். அதற்காகத்தான் இன்றைய உழைப்பு. என்னுடைய இந்த கன்னி தெய்வ சேனலில் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். இதை அனுபவிக்கும் பெற்றோர்களுக்கு தெரியும். அந்த குழந்தையின் ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அந்த குழந்தையின் தெய்வீக நம்பிக்கை, இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்தந்த பெற்றோர்களுக்கு தெரியும். இன்னும் இங்கே பல மழலை செல்வங்கள் பேச வருகை இருக்கிறார்கள். இன்னும் இங்கே பல மழலை செல்வங்களுக்கு நான் கன்னி தெய்வத்தை பற்றி கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். கற்றுக்கொள்வார்கள். கன்னி தெய்வம் இந்த உலகறிய செய்யும் ஒரு காலம் வரும் என்பதை இதுவே சாட்சி. மீண்டும் அதே நபர் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம். இன்றைய பதிவில் நிறைய கன்னி தெய்வங்களின் பதி மிகவும் அழகாக இருக்கிறது. ஒவ்வொரு பதியும் பார்க்க பார்க்க அவ்வளவு அழகு. பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுகிறது. கன்னி தெய்வங்கள் அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். இத்தனை கன்னி தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கும் வாய்ப்பை தந்த அண்ணனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது. இந்த பதிவு மிகவும் அருமை. நம்பர் போடவில்லை. கன்னி தெய்வங்களே போற்றி போற்றி. மகிழ்ச்சி உறவே, சில சமயங்களில் நம்பர் போட நானும் மறந்து விடுகிறேன். ஆனாலும் கூட பிறகு நம்பர் போட்டு விடுகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்ததொரு கேள்வி. கன்னி தெய்வம் துணை. யூடியூப் கேள்வி. கன்னி தெய்வம் துணை. ஐயா, நான் மதிவாணன், தஞ்சாவூர். ஐயா, எனக்கு 7 கன்னி தெய்வங்களை முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுத்து கொடுத்து தஞ்சாவூருக்கு முதல் நாள் மாலை மற்றும் மறுநாள் 2 நாள் முறை நேரில் வந்து கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்ததற்கு எனது நன்றி. கேள்வி. தீபம் காண்பிக்கும் பொழுது வீட்டின் நிலைப்படிக்கும் மற்றும் நிலைவாசலுக்கும் காண்பிக்கலாமா? முதல் கேள்விக்கு பதிலளித்து விட்டு 2வது கேள்விக்கு வருகிறேன். தீபம் காண்பிக்கும் பொழுது வீட்டின் நிலைப்படிக்கும் மற்றும் நிலைவாசலுக்கும் காண்பிக்கலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தீபத்தை எங்கே காட்டுகிறீர்கள் என்றால் கன்னி தெய்வத்தை நோக்கி காட்டுகிறீர்கள். அந்த பதி தேங்காயை நோக்கி காட்டுகிறீர்கள். விளக்குக்கு முன்பாக காட்டுகிறீர்கள். இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்பாக தீபத்தை நீட்டுகிறீர்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இதுவே போதுமானது. நீங்கள் வாசற்படிக்கு சென்று தலைவாசலுக்கு காண்பிப்பதோ இல்லை நிலைவாசலுக்கு காண்பிப்பதோ அதெல்லாம் தேவையில்லை. கன்னி தெய்வத்திற்கு காண்பியுங்கள். அது உங்களுக்கு சிறப்படையும், சிறப்பை தரும். மகிழ்ச்சி.
தஞ்சாவூரைச் சேர்ந்த அன்பு மதிவாணன் அவர்களே, உங்களுடைய 2வது கேள்விக்கு வருகின்றேன். வருகின்ற ஆடி மாதம் 7 செட்டு பட்டுப்பாவாடை ஃபேன்சி பொருள் தேவை. 90% ட்ரெயினில் வரலாம் என முடிவு செய்துள்ளேன். ஐயா, நேரில் சந்திக்கிறேன். நன்றி. கன்னி தெய்வம் துணை. அன்பானவரே, இந்த பட்டுப்பாவாடை சட்டை எடுப்பதற்காக நீங்கள் நேரில் வர வேண்டும் என்றால் வேண்டவே வேண்டாம். நானே பார்த்து அழகாக, அற்புதமாக பார்த்து உங்களுக்கு வாங்கி அனுப்பி வைத்து விடுகிறேன். அது சம்பந்தப்பட்ட பொருட்களையும் வாங்கி அனுப்பி வைத்து விடுகிறேன். பட்டுப்பாவாடை, பட்டுச்சட்டை, கர்ச்சீப்பு, இது போக ஃபேன்சி ஸ்டோர்ல உள்ள வளையல் சீப்பு, கண்ணாடி செட்டு, இவை அனைத்துமே உங்களுக்கு வாங்கி அனுப்பி வைக்கிறேன். தாராளமாக நீங்கள் அங்கே கொரியர் வரும், வாங்கி நல்லபடியாக வணங்குங்கள். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். கன்னி தெய்வம் துணை. அண்ணா, எங்கள் பாப்பா இறந்து 1 மாதம் ஆகிறது. இறந்தல்ல, கன்னி தெய்வமாக பிறந்து என்று நான் கூறுபவன். பாப்பா வாழ்ந்த வீட்டில் அவள் நினைவாக உள்ளதால் வீடு மாற்றி இருந்து விளக்கேற்றி கும்பிடலாமா? இல்லை, 1 வருடமும் பாப்பா வாழ்ந்த வீட்டில் இருந்து பின் வேறு வீட்டிற்கு மாறலாமா? அண்ணா, நீங்களே சரியாக கூறுங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் குழந்தை இன்று இறந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நினைப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். அவர்கள் மனித வாழ்விலிருந்து விடுபட்டு தெய்வ வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். குலதெய்வமாக உங்கள் வீட்டின் மொத்த வாழ்க்கைக்கும் கேரண்டியாக அவர்கள் உங்களை வாழ வைப்பார்கள், கன்னி தெய்வமாக இருந்து. ஆகவே நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட வேண்டும் என்றால் உங்களுக்கு சொந்த வீடு இருக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் பாப்பா வாழ்ந்த அந்த வீடு சொந்த வீடா என்பது எனக்கு தெரியவில்லை. சொந்த வீடாக இருந்தால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வீடு மாற வேண்டாம். இந்த வீட்டிலேயே இருந்து இந்த பாப்பாவை நீங்கள் வழிபட்டு கன்னி தெய்வமாக, குலதெய்வமாக நினைத்து நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது உங்களுடைய குடும்பம் இனி பாதுகாப்பது நிச்சயமாக உறுதி. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார்கள். இனி ஒரு தவறு நடக்காது, நடக்க விடமாட்டார்கள். அந்த உணர்வோடு வணங்குங்கள். ஆனால் அது வாடகை வீடாக இருந்தால் நீங்கள் சாதாரணமாக இன்னொரு வீட்டிற்கு செல்லலாம். அது பிரச்சனையே கிடையாது. சொந்த வீடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மறு வீட்டிற்கு செல்ல முடியாது, செல்லக்கூடாது. ஆகவே கலங்காதீர்கள். உங்கள் பிள்ளை இப்பொழுது தெய்வமாக உங்கள் கூட தான் இருக்காங்க என்பதை உறுதியாக நம்புங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். நான் கடமைக்காக கன்னி தெய்வத்திற்கு உழைக்கவில்லை. இது ஒரு புரட்சி. ஒரு நாள் நான் இல்லை என்றாலும் பல ஆயிரம் குடும்பங்கள் வாழும் இந்த புரட்சி பயணத்தின் மூலமாக என்னோடு பயணம் செய்வதென்பது சாதாரணமான காரியம் அல்ல. ரூபனிசா லைசால் அம்மா துணை என்று நானே எழுதி இதை இங்கே வைத்திருக்கிறேன். வாசிக்கும் பொழுதுதான் இது நான் எழுதியது என்று எனக்கு தெரிந்தது. இங்கே யார் எழுதியிருக்கிறார், யார் அனுப்பியிருக்கிறார் என்பதெல்லாம் தெரியாது. பெயர்கள் எல்லாம் இங்கே ஞாபகம் இருக்காது. அந்த பெயர்களை அவர்கள் எழுதும் பொழுது அவர்கள் பெயரை குறிப்பிட்டிருந்தால் மட்டும்தான் அந்த பெயரை சொல்லி இங்கே வாசிக்க இயலும், பேச இயலும். நான் எழுதியதை கூட எழுதின பின்பு, வாசித்த பின்புதான் எனக்கு தெரிகிறது. நான் கடமைக்காக கன்னி தெய்வத்திற்கு உழைக்கவில்லை. இது ஒரு புரட்சி. ஒரு நாள் நான் இல்லை என்றாலும் பல ஆயிரம் குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இந்த புரட்சி பயணத்தில் என்னோடு பயணம் செய்வதென்பது சாதாரணமான காரியம் அல்ல. ரூபனிசா லைசால் அம்மா துணை என்று கூறியிருக்கிறேன். அதாவது எப்பேற்பட்டவர்களும் கன்னி தெய்வம் இருப்பது அறியாமல் இருந்தால் நம் சேனல் அவர்களுக்கு சென்றடையும். அப்பொழுது அவர்கள் இந்த சேனலை இயக்கியது யார், இயற்றியது யார், பேசியது யார் என்று நினைத்து பார்ப்பார்கள். நிச்சயமாக அந்த குடும்பங்கள் வாழும். ஆமா மக்களே, இந்த ஆடி மாதம் மிகச் சிறப்பான ஒரு மாதம். பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் நம்மளுடைய கன்னி தெய்வ சேனலை பார்த்து அவர்களது இல்லத்தில் கன்னி தெய்வத்திற்கு பூஜை செய்து முறைப்படி எடுத்தவர்கள் எல்லாம் முறைப்படி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். முறைப்படி எடுக்க முடியாத உறவுகள் எல்லாம் மிக விரைவில் முறைப்படி எடுக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடன் இருக்கிறார்கள். பல குடும்பங்கள் இந்த ஆடி மாதத்திலே கன்னி தெய்வத்தை எடுக்கிறார்கள். எனக்கு நேரமே இல்லை, பல உறவுகளிடம் பேசிக்கொண்டே இருப்பதனால் எனக்கு பதிவுகள் போடக்கூட நேரமில்லை. ஏனென்றால் அவ்வளவு நேரம் நான் ஒரு கன்னி தெய்வத்திற்காக பேசிக்கொண்டே இருப்பேன். சுமார் அரை மணி நேரம், 1 மணி நேரம் எல்லாம் பேசி முடித்து விட முடியுமா என்றால் முடியாது. வந்து என்னிடத்தில் பேசிய குழந்தைகளுக்கு தெரியும் இது ஒரு புரட்சி பயணம் என்பது. ஏனென்றால் ஒரு சினிமா பார்ப்பதாக இருந்தால் கூட 2.5 மணி நேரத்திற்கு ஒரு படம் ஓடுகிறது என்றால் 1 மணி நேரத்தில் ஒரு இன்டர்வல் விட்டு விடுவார்கள்.
ஆனால் 7 மணி நேரம் நான் கன்னி தெய்வத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அதை நிதானத்தோடு கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு காரியம் கன்னி தெய்வத்தின் காரியம். அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் கன்னி தெய்வத்தின் சரித்திரம். உணர்வீர்கள், உணர்வார்கள், கேட்டு தெரிந்து கொள்வார்கள். நம் கன்னி தெய்வ சேனலில் உள்ள பதிவுகளை எல்லாம் கேட்க வேண்டும். இங்கே புதிதாக வந்திருக்கக்கூடிய உறவுகளே, தயவு செய்து ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கானது, இது மற்றவருக்கானது என்று நினைத்து விடாதீர்கள். முழு பதிவையும் கேளுங்கள். கேட்டு தெரிந்து வணங்கி வழிபட்டு வாழ்வில் நலம் பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை அப்பா. வணக்கம், எனது பெயர் ஜெயசுந்தரி. சொந்த ஊர் திருநெல்வேலி. தற்போது நான் கோயம்புத்தூரில் வசித்து வருகிறேன். நான் உங்கள் பதிவுகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வருகிறேன். எனது பெரிய அம்மாவின் மகள் என் அக்காவின் மூலியமாகத்தான் உங்களை பற்றியும் கன்னியம்மாவை பற்றியும் தெரிந்தது அப்பா. நாங்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர். கன்னியம்மாவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. உங்கள் பதிவுகள் பார்த்த பின்னர் தான் தெரிந்தது. எனது கணவரின் அத்தை ஒருவர் பிறந்த வீட்டில் இறந்து விட்டார். அவர்கள் அடிக்கடி எனது கனவில் ஒரு குழந்தை போல் வருவார்கள். ஆனால் நான் உள்ளே வர விடமாட்டேன். வாசலில் தடுத்து விடுவேன். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் என்னை மீறி அவர்கள் என் பூர்வீக வீட்டின் உள்ளே வந்து விடுவார்கள். இது போன்ற கனவுகள் வரும். ஆனால் இப்போது அவர்கள் என் கனவில் வருவதில்லை. நான் உங்கள் பதிவை பார்த்தேன். அதில் குடுகுடுப்புக்காரர்கள் அல்லது மந்திரவாதிகள் அவர்களை மிரட்டி அவர்களின் பிடிக்குள் வைத்து விடுவார்களோ என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை கேட்டதில் இருந்து மிகவும் மனம் வேதனை அடைந்தேன். எனக்கு இப்போதுதான் தெரிந்தது. நான் தற்போது அவர்களை, அதாவது கன்னியம்மாவை வணங்க வேண்டும். ஆனால் நான் தற்போது கோயமுத்தூரில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன். எனது பூர்வீக வீட்டினை ஒத்திக்கு கொடுத்துள்ளேன். நான் ஒரு குத்துவிளக்கு ஏற்றி ஒரு செம்பில் நீர் வைத்து அவர்களை வணங்க விரும்புகிறேன். வருகின்ற ஆடி மாதம் வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அப்பா. நீங்கள் ஒரு தீர்வை கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதை குறிப்பிட மறந்துவிட்டேன். நான் எனது பூர்வீக வீட்டில் இருந்த சமயத்தில் ஒருவரின் நடமாட்டம் இருப்பது போன்று உணர்வேன். மல்லிகைப்பூவின் மனம், திருநீரின் மனம், இரவில் திடீரென பாத்திரங்கள் விழுந்துவிடும். எனது பெயரை குறிப்பிடுவது போன்று இருக்கும். தற்போது நான் கோயமுத்தூரில் வந்த பிறகு அதுபோன்று எந்த ஒரு அறிகுறிகளும் எதுவும் இல்லை. இருப்பினும் மிகப்பெரிய விபத்துகளில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து எனது தாய் என்னை, என் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார்கள் என்பதை நான் பலமுறை உணர்ந்துள்ளேன். மகிழ்ச்சி அம்மா. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், கன்னி தெய்வம் என்பது தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் தான் வருவார்கள், தன் பிள்ளைகளின் சொந்த வீட்டிற்குள் தான் வருவார்கள் என்று கூறியிருக்கிறேன். நீங்களும் அதை உணர்ந்திருக்கிறீர்கள் உங்களுடைய சொந்த பூர்வீக வீட்டில். இருந்த போதிலும் வாடகை வீட்டிற்கு வருவார்களா என்றால், உங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் அவர்களுக்கு பதியமைத்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் வாடகையில் இருக்கக்கூடிய வீட்டிற்குள் அவர்கள் வர முடியும். ஒருவருக்கு தன் ஊரில் சொந்த வீடு இருக்கிறது என்றால், அந்த சொந்த வீட்டில் அவர்கள் கன்னி தெய்வத்திற்கு பதியமைத்திருந்தால், முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுத்திருந்தால், அங்கே அந்த தெய்வம் இருந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் தொழில் சம்பந்தமாக வெளியூரிலோ வெளிநாட்டிலோ எங்கு இருந்தாலும் சரி, அங்கே அவர்களை காண இந்த கன்னி தெய்வம் தினமும் சென்று வருவார்கள். அப்பொழுது அந்த வீட்டிற்குள் தங்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக தங்க முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு சொந்த பதி இந்த பூமியில் இருக்கிறது. அப்போ அவங்களை யாரும் கேட்க முடியாது. முழு பவரோடு இருப்பாங்க. தன் பிள்ளைகள் தன்னை வணங்குவார்கள். வணங்கும் பொழுது இவர்கள் முழு சக்தியையும் வெளிப்படுத்த முடியும். வணங்காத கன்னி தெய்வங்களால் மட்டும்தான் தன் சக்தியை வெளிப்படுத்த இயலாது. மிகவும் வருத்தத்தோடு அழுது கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் வணங்கிய பின்பு அந்த கன்னி தெய்வத்தின் சக்தி பல்லாயிரம் மடங்கு கூடிக்கொண்டே இருக்கும். அப்படி கூடும் பொழுது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அங்கேயும் அவர்கள் வருகை தந்து உங்களை அங்கே கண்டு களித்து உங்களோடு கூட ஒரு நாள் இருக்க வேண்டும் என்றாலும் இருந்து உங்களை பாதுகாத்து விட்டு பின்பு தன் பதிக்கு வந்து மறுபடியும் அங்கே வருவார்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒரு கன்னி தெய்வம் இருந்தால் அவர்களை முறைப்படி எடுத்து வணங்குங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். உங்களின் பதிவுகளை முன்னரே பார்த்திருந்தால் எனது தாயை குடும்பத்தோடு வணங்கி அவர்களை வீட்டில் மகிழ்ச்சியுடன் வர வைத்திருப்பேனே என்று கூறியிருக்கிறார்கள். வருத்தப்படாதீர்கள். எது எப்போது யார் மூலம் எப்படி நடக்க வேண்டும் என்று இறைவன் நிச்சயித்திருக்கிறான். அது அப்போது அவர் மூலம் நிச்சயமாக நடைபெறும் என்பதே உறுதியான ஒரு விஷயம். ஆகவே கன்னி தெய்வத்திற்காக உழைப்பதற்கு நான் போன வருடம்தான் வர வேண்டும் என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவேதான்
29 ஆண்டு காலம் நான் கன்னி தெய்வத்தை அறிந்திருந்தாலும் 29 ஆண்டு காலம் நான் கன்னி தெய்வத்திற்காக பல மக்களுக்கு நேரடியாக பேசியிருந்தாலும் இந்த யூடியூப் சேனலில் போன வருடம்தான் என்னாலே வர இயன்றது. அதற்கும் சில காரணங்கள் உண்டு என்பதை நான் இப்பொழுது நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவர் தவறாக கன்னி தெய்வத்தை சொல்லி கொடுப்பது என் கண்களில் புலப்பட நான் அதை கவனிக்க, அவர்கள் பேசியதை கேட்க, பின்புதான் எனக்கு தோன்றியது, ஏன் நாம் கன்னி தெய்வத்திற்காக இந்த யூடியூப் சேனலில் பேசக்கூடாது என்று. அப்படி தோன்றிய பின்புதான் நான் இங்கே பேச ஆரம்பித்தேன். உங்களை போன்ற உறவுகளை எல்லாம் இன்று நான் பெற்றுக்கொண்டேன். சாதாரண உறவுகளா நீங்கள்? இல்லவே இல்லை. என் உடன்பிறப்புகள், என்னோடு கூடவே பயணிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள், கன்னி தெய்வ குடும்ப உறவுகள். அன்பானவர்களே, அதை நான் என்று உணர்ந்தேன் என்று கேட்டால் என்னுடைய பிறந்த நாள் அன்று உணர்ந்தேன். சுமார் 700 வீடியோக்கள் என் அன்பு பிள்ளைகள் எனக்கு ஒருவருக்கு பின் ஒருவராக மாற்றி மாற்றி எனக்கு வாழ்த்துச் செய்திகளை வீடியோவாக பதிவு செய்து எனக்கு அனுப்பினார்கள். என்னுடைய படத்தை வைத்து, பாடல்களை வைத்து எனக்கு அனுப்பினார்கள். அப்பொழுது என்னுடைய ஐபோன் கூட அப்படியே ஹேங் ஆயிடுச்சு. 24 மணி நேரத்துக்குள்ள 700 வீடியோ வந்து அந்த ஐபோன் என்னத்துக்காகும்? ஹேங் ஆயிடுச்சு. ஆனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இத்தனை உறவுகள் நமக்காக இருந்து அந்த பாடல்களை எல்லாம் இயற்றி அதை எப்படி சொல்றது, அதை உருவாக்கி ஒரு போட்டோவை வைத்து அதை உருவாக்கி எனக்கு அனுப்பும் பொழுது அதில் இருந்த ஆனந்தம் அளவே கிடையாது. அன்பு பிள்ளைகளே, இன்னும் உங்கள் அன்பை மேலும் மேலும் எதிர்பார்ப்பேன். ஏனென்றால் நான் உங்களின் வழிகாட்டி மட்டுமல்ல, உங்களில் ஒருவன் என்ற உணர்வோடு என்றும் இருக்க உங்கள் வாழ்த்துக்கள் எனக்கு தேவை. எப்படி என்னிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எப்படி என்னை பார்த்தால் வணங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதே போன்று உங்களிடம் நான் வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்கள் அனைவரையும் வாழ வைக்கும் விதத்தில் கன்னி தெய்வத்தை உங்களுக்கு வழிகாட்டி, அந்த கன்னி தெய்வத்தின் மூலமாக நீங்கள் உணர வேண்டும், அந்த கன்னி தெய்வத்தின் மூலமாக நீங்கள் என்னோடு கூட பயணம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். உங்களின் பதிவுகள் அனைவருக்கும் ஒரு தெளிவை கொடுக்கிறது, அனைவரும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. மிக்க நன்றி அப்பா என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அம்மா. இப்படி உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கேள்விகள் எனக்கு பதிலளிப்பது மட்டுமல்ல, உற்சாகத்தையும் தரும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். கேள்விகளை கேட்பதற்கு யோசித்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்க கேட்கத்தான் இங்கே பல விடைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, அடுத்ததாக ஒரு கேள்வி. கன்னி தெய்வம் துணை ஐயா, எலுமிச்சம்பழம் வைத்து வணங்கலாமா? பழம் காய்ந்தவுடன் அதை தூக்கி தண்ணீரில் போடலாமா? எனக்கு தெரியவில்லை ஐயா. எங்கள் வீடு வாடகை வீடு. கன்னி தெய்வத்தை வணங்கலாமா? தெய்வத்தை தீபமேற்றி வணங்கலாமா என்று கேட்டிருக்கிறார். தாராளமாக தீபமேற்றி வணங்கலாம். தாராளமாக கன்னி தெய்வத்தை வணங்கலாம். எலுமிச்சம்பழம் எதற்காக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் வைத்து வணங்கினால் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு ஜூஸ் போட்டு குடித்து விடுங்கள். காயும் அளவிற்கு அங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எலுமிச்சம்பழத்தை வைத்து நீங்கள் வணங்கிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு மந்திரவாதியிடம் மட்டும் கொடுத்து விடாதீர்கள். ஒரு வைத்தியனிடம் மட்டும் கொடுத்து விடாதீர்கள். ஒரு சாமியாரிடம் மட்டும் கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் எலுமிச்சம்பழம் என்பது ஒரு உயிருக்கு சமமானது. அதை கொண்டு சென்று ஒரு கன்னி தெய்வத்தின் முன்பு வைத்து அதை எடுத்து அதை ஒருவரிடம் கொடுத்தால் நிச்சயமாக அது ஆபத்தை விளைவிக்கும். ஆகவே தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். எலுமிச்சம்பழத்தை படப்பில் வைத்து வணங்கலாமா என்றால் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் வைத்து வணங்கினால் ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. அதை அடுத்தவரிடத்திலே கொடுக்க வேண்டாம். அதிலும் மாந்திரிகவாதிகளிடம் கொடுக்கவே கூடாது, வைத்தியர்களிடம் கொடுக்கவே கூடாது, சாமியார்களிடம் கொடுக்கவே கூடாது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ரொம்ப நாட்கு பிறகு இன்னைக்கு நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் பல கேள்விகள் இங்கே காத்திருக்கிறது. அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பேன். நீங்கள் அனைவரும் கன்னி தெய்வத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு கன்னி தெய்வத்தை முழுமையாக வணங்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவித்து நீங்கள் வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறேன். என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னை வாழ்த்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமாக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பிள்ளைகளே, இன்னும் போக போக நிறைய உறவுகள் இங்கே பயணம் செய்ய இருக்கிறார்கள். ஏற்கனவே பயணம் செய்யக்கூடிய உறவுகள் எல்லாம் கொஞ்சம் சிலர் மன சோர்வில் இருக்கிறீர்கள். சோர்வடையாதீர்கள். உறுதியாக கன்னி தெய்வத்தை நம்புங்கள். உறுதியாக கன்னி தெய்வத்தின் இந்த சேனலில் வரக்கூடிய அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். அவைகள் உங்களுக்கு ஒரு காலம் இல்லை என்றாலும் ஒரு காலம்
மிகப்பெரிய நம்பிக்கையை தரும், மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வமே துணை.